நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பேசுபொருளையும் அதனுடைய அரசியல் பின்னணியும் அலசக்கூடிய இன்றைய செய்தி நிகழ்ச்சி வழங்குவதற்காக நான் மனோஜ்குமார் கோபாலன். தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோடு காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற ஒரு செனாரியோ தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு வந்தது. இந்த செனாரியோ இப்போ மாறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைக்க பல்வேறு கட்சிகளும் தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க, விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செனாரியோக்கு காங்கிரஸ் கட்சி வந்திருக்கிறது. இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? இப்படி எல்லா கட்சிகளாலும் காங்கிரஸ் கட்சி விரும்பப்படுகிறதா? அந்த அளவிற்கு காங்கிரஸ் கட்சி தன்னை தகுதி உடையதாக தகவமைத்துக் கொண்டிருக்கிறதா? இந்த அடிப்படையில் தான் இன்றைய செய்தி நிகழ்ச்சியில் விவாதத்தை நடத்த இருக்கிறோம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழக காங்கிரஸ் என்னதான் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய பிராண்ட் இமேஜை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தியினுடைய அந்த பேச்சு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாகவே உருவாகி இருந்தது. இதெல்லாம் தேசிய அரசியலில் பரவல். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய தேசிய கட்சியினுடைய ரோல் என்னவா இருக்கு இப்போ வரைக்கும்? 2014 தேர்தல் தமிழகத்தில் என்ன காட்டுச்சுன்னா, மாநில கட்சிகள் தாக்கு பிடிக்கணும்னா தேசிய கட்சிகளினுடைய ஆதரவு தேவைங்கிறது தெளிவாக காட்டுச்சு. நீங்கள் கேட்பீங்க, ஜெயலலிதா 37 சீட்டு எந்த தேசிய கட்சி கூட கூட்டி, அவங்களே ஒரு ஆல்டர்னேட்டிவ்ங்கிற மாதிரி டெப்டி பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரைம் மினிஸ்டர் வாய்ப்பு வருங்கிற அளவுக்கு தான் மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனால் இவங்க டெப்டி பிரைம் மினிஸ்டர், அதாவது மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அந்த அளவுக்கு தான் அவங்க தமிழ்நாட்டோட எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பாங்கங்கிற அளவுக்கு தான் அவங்க முன்னிறுத்தினாங்க. இதில் என்னென்னா, திமுக கழகம் பல கொங்கு மண்டலத்தில் கோவை, ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி போன்ற இடங்களில் 3வது போச்சு, தருமபுரியில் 3வது போச்சு, நாகர்கோவிலில் 4வது இடம் போச்சு. ஆக அது ஒரு தேசிய கட்சியோட ஒரு கூட்டணி இல்லாதனால அதோட பேசிக் ஓட்டான 20-25% வாக்களை தான் அது எடுக்க முடிஞ்சே தவிர அதுக்கு மேலே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. இதே திமுக கழகம் காங்கிரஸ் கூட 2004 2009 கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மத்திய அரசிலும் இடம் பிடிச்சது. ஆக இன்றைக்கி திமுக கழகத்துக்கு தேசிய கட்சி கூட்டணிங்கிறது அந்த இஷ்யூ, பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிற அந்த இஷ்யூ அடிப்படையில் அது தேவைப்படுது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவில் இப்போ நீங்கள் காங்கிரஸை பற்றி கேட்கனால பாஜக பற்றி பின்னர் பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவில் அதற்கு எதிர்ப்பு வாக்குகள் இல்லை. தேசிய அளவில் மோடிக்கு எதிரான ஒரு தலைவராக காங்கிரஸும் ராகுல் காந்தியும் இருக்கிறாங்க. ஸோ மோடி எதிர்ப்பு ஓட்டுகள், அல்லது குறிப்பாக சொல்ல வேணும்னா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளுக்கு காங்கிரஸ் தான் ஒரு கேட்டலிஸ்ட் போல்ஸ், வழிகாட்டி. அந்த ஓட்டெல்லாம் காங்கிரஸ் கையில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன், எல்லா கட்சிக்கும் இருக்குது. ஆனால் அந்த கட்சி அந்த வாக்குகள் பாராளுமன்றம்னா காங்கிரஸ் எங்கே நிற்குதோ அங்கே கன்சாலிடேட் ஆகுங்கிற ஒரு பார்வை அரசியல் கட்சிகள் மத்தியில் இருக்குது. அதே வேளையில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பு வாக்குகளும் இல்லை. காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் இந்த வாக்குகள்லாம் வராதுங்கிற அளவுக்குள்ள எதிர்ப்பு வாக்குகளும் இல்லை. ஒரு காலத்தில் இருந்து ஈழ பிரச்சனை மையமாக வச்சு 2009 கூட காங்கிரஸ் போட்டியிட்ட 16 இடங்களில் 8 இடங்களில் காங்கிரஸ் தோற்று போச்சு. அதுக்கு பிறகு பல தேர்தல்கள் காங்கிரஸும் ஆளுங்கட்சி அந்தஸ்தை இழந்துட்டு இனிமேல் ஒரு பிரச்சனையை சொல்லி காங்கிரஸுக்கு எதிர்ப்பு வாக்குகள்ங்கிறத உருவாக்க முடியாது, அதுக்கு இல்லைன்னே நம்ம சொல்லிடலாம். அதே டைமில் காங்கிரஸுக்கு ஆதரவு வாக்குகள் இருக்குது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு திமுக கழகமே காங்கிரஸ் கூட்டணியை விட்டுவிடக்கூடாதுங்கிறதுல துரைமுருகன் பேச்சை தெளிவாக தெரியுது. திமுக காங்கிரஸோடு இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை விட்டுவிடக் கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்ல காங்கிரஸுடைய தலைமையில எல்லாரும் அணி திரள வேண்டும் அப்படிங்கிற ஒரு செனாரியோ தமிழகத்தில் இப்போ உருவாகி இருக்கிறதா? காங்கிரஸோட எல்லாரும் சேரணுங்கிற ஒரு செனாரியோ உருவாகி இருக்குங்கிறது திமுகவோடு இணைந்து செயல்பட முடியாத கட்சிகள். திமுகவோடு செயல்படுவதில் எது இடர்பாடு விடுமோ, திமுக பெரியண்ணன் மனப்பான்மையில் செயல்பட்டு நம்மளை கடைசி நேரத்தில் கலத்தி விட்டு விடுவார்களோ, அல்ல நமக்கு போதுமான சீட்டுகள் தரமாட்டார்களோ என்று நினைக்கக்கூடிய கட்சிகளுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறது உண்மை. அந்த வகையில் கமலஹாசனுக்கு ஸ்டாலின் கொடுக்கறத விட ராகுல் காந்தி மரியாதை கொடுத்துருக்காப்புல, திருமாவளவனுக்கு ஸ்டாலினும் மரியாதை கொடுக்குறாப்புல, ராகுல் காந்தி மரியாதை கொடுக்குறாப்புல. ஆக இந்த 2 பேரும் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பார்த்துருக்காங்க. மற்றபடி டிடிவி தினகரன் பாஜக அரசை வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் தான் எல்லாம் செய்யணுங்கிற ஒரு பேச்சை மட்டும் ஒரு கட்டத்தில் பேசியிருந்தார். டாக்டர் ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், காங்கிரஸுடன் கூட்டணி வைத்தாலும் வைப்போமே தவிர பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோங்கிற இதை சொல்லியிருக்காப்புல. இப்போ இதில் கமலஹாசன் அண்ட் திருமாவளவன்லாம் மேஜர் ஃபோர்ஸஸ் அல்ல. ராமதாஸ் ஓரளவுக்கு ஒரு பகுதியில் பலம் உள்ளவர். டிடிவி தினகரன் தமிழ்நாடு முழுவதும் பெரிய அமைப்பு இல்லைனாலும் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயித்திருக்கிறார், ஒரு பகுதியில் அவருக்கும் கணிசமான ஆதரவு இருக்குது. ஸோ
ஆனால் இந்த ஆதரவு வளையம் உள்ளவங்க வந்து இன்னைக்கு ராகுல் காந்தி பக்கம் நெருங்கினாலும் ராகுல் காந்தியின் பார்வை முழுக்க முழுக்க அமைப்பு ரீதியாக பலமான திமுக பக்கம்தான் தெளிவாக இருக்கிறது. கடைசியாக கூட ஒரு ட்விட்டரில் வந்து தமிழ்நாட்டின் தலைவர் ஸ்டாலின் என்று ஸ்டாலினை வாழ்த்திருக்கிறாரு. வருங்கால முதல்வர் ஸ்டாலின் ஒரு கூட்டத்திலையும் பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டிஎம்கே தாங்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கு இடமில்லை. ஆனால் காங்கிரஸ் என்ன கருதுறாங்கன்னா திமுகவிடம் கடுமையாக பேரம் பேசி கணிசமான இரட்டை இலக்கத்தில் கடுமையான சீட்டு வாங்கிவிட வேண்டும் என்பது விரும்புறாங்க. இல்ல இப்ப நடக்கிறது எல்லாமே இந்த செனாரியோ எல்லாமே பார்க்கும் பொழுது திமுகவோடு பேரம் பேசுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் அவர் மீட் பண்றாரு. ஏன்னா திமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் குறிப்பா புதிதாக வரக்கூடிய சிறிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் அவர் மீட் பண்றாரு. இப்ப புதிதாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கமலஹாசனை மீட் பண்றாரு, திருமாவளவன் அவர்களை மீட் பண்றாரு. அதுக்கப்புறமா திருநாவுக்கரசர் தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திருநாவுக்கரசர் வந்து டிடிவி தினகரனோட ஒரு மென்மையான போக்கு கடைபிடிக்கிறார். இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஒருவேளை திமுக தவிர்த்து மற்ற இதர கட்சிகளை எல்லாம் திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் வந்து தங்களுடைய தலைமையில அணி திரள்வதற்கான ஒரு வாய்ப்பா அதை எடுத்துக்கிறாங்களா? இதுல வந்து அகில இந்திய காங்கிரஸ் என்ன நினைக்கிறது தான் மெயின். இது திருநாவுக்கரசை பொறுத்தவரையில காங்கிரசின் பார்கெனிங் பவரை பார்லிமெண்டில் உள்ள காங்கிரசின் பலத்தை பயன்படுத்தி அதிகரித்தது திருநாவுக்கரசோட ராஜதந்திர நடவடிக்கை, நுணுக்கமான அரசியல் என்பதில் அந்த கட்சிக்கு இன்னைக்கு ஒரு பார்கெனிங் பவரை ஏற்றினதுல ஆணித்தரமா சொல்லலாம் திருநாவுக்கரசோட பொலிட்டிக்கல் மூவ் தான். அதனாலேயே திருநாவுக்கரசு மீது திமுக கழகத்துக்கு வந்து ஒரு கோபம் இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. காரணம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுக தரப்பு வந்து காங்கிரஸுக்கு 2% அளவான இடங்கள் தான் கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனா பாராளுமன்ற தேர்தல் வரும்போது காங்கிரசின் பலத்தை பயன்படுத்தி திருநாவுக்கரசு வந்து பார்கெயின் பண்றாரு. அதற்கான அரசியல் நடவடிக்கைகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர் திறம்பட செய்து வர்றார் என்பதில் தன்னுடைய கட்சியோட மதிப்பையும் அதோட இம்பார்ட்டன்ஸையும் முக்கியத்துவம் படுத்தும் அளவு திருநாவுக்கரசு செய்கிறாருங்கிற மாறுபட்ட கருத்துக்கே இடம் கிடையாது. ஆனா ஒரு கட்டத்தில் வந்து தினகரனை வந்து திமுகவுக்கு ஆல்டர்னேட்டுங்கிற அளவுக்கு திருநாவுக்கரசு சொன்ன அதே திருநாவுக்கரசு டெல்லியில் அதற்கு போதுமான சமிச்சை இல்லாதனால் தினகரனும் எங்கள் கூட்டணியில் ஒரு கூட்டணி கட்சியாக வந்து ஒரு சபார்டினேட் அலையாக வந்து சேர வேண்டும் என்று திருநாவுக்கரசு சொன்னாரு. அப்போ தினகரன் சொன்னாரு போகாத ஊருக்கு திருநாவுக்கரசு வழி சொல்றாருங்கிற அளவு சொன்னார். அப்போ தினகரனை வந்து டெல்லி தலைமை வந்து ஒரு சபார்டினேட் போல்ஸாகத்தான் கருதுகிறார்களே தவிர பிரின்சிபல் போல்ஸாக கருதவில்லை. டெல்லி தலைமை பிரின்சிபல் போல்ஸாக கருதுறது திமுக கழகத்தை தான் என்பது தெளிவாக தெரியுது. பட் தன்னை ஒரு சபார்டினேட் போல்ஸாட்டு வந்து தினகரன் ஏற்றுக்கொண்டு போக மாட்டாரு. தன்னோட தமிழகளான பலம் என்னங்கிறத அறிஞ்ச பிறகுதான் அடுத்த கட்டம் அதற்கு தக்க நடவடிக்கைகளை அவர் போவார். பாமகவை பொறுத்தவரையில் அவங்க வந்து பாஜகவோட கூட்டணி வைத்து வருந்துகிறோம் என்று கூறிவிட்டார்கள். பாஜகவுடன் இந்த இடத்துல நீங்க திருநாவுக்கரசர் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சொல்லும் பொழுது இங்க தமிழக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விமர்சனமே என்ன அப்படின்னா தமிழக காங்கிரஸ் கமிட்டியில அணியாக செயல்படுறாங்க, அவங்களுக்குள்ள கோல்டு வார் இருக்கிறது, தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இப்ப சில நாட்களாக இதெல்லாமே வருது, தலைமையில மாற்றம் வந்தா நாங்க ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் சொல்றாங்க. இதை பார்க்கும் பொழுது தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் திருநாவுக்கரசருடைய செயல்பாடுகள்ல ஏதாவது சிக்கல் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல மற்ற கட்சிகள் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறது மாநில தலைவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத வச்சு கூட்டணி வைக்க போறதில்லை. ஒரு எம்பி சுப்பிரமணியன் தலைவராக இருக்கும் போதெல்லாம் எங்க கூட்டணி வந்து டெல்லி கூட தான், எம்பி சுப்பிரமணியத்து கூட இல்லைன்னு திமுக கழக தலைவர் கருணாநிதியே வெளிப்படையா கூறியிருக்கிறார். ஆக இப்பவும் அவங்க வந்து இந்த கூட்டணிக்கு அவங்க காங்கிரஸ் கூட திமுக முயற்சி பண்ணுதுன்னா கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து கன்சாலிடேட் ஆகும் காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்தால் என்ற அவங்க நம்பிக்கை தான். இது திருநாவுக்கரசு வந்து அந்த பலத்தை சரியாக புரிந்து காங்கிரசின் பார்கெனிங் அவர் நிச்சயமா ஏற்றிருக்கிறார். எந்த அளவுக்கு அவர் ஏற்றிருக்கிறாருங்கிறது வந்து அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவர் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திருநாவுக்கரசர். தெரியும் திருநாவுக்கரசர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழக காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழக காங்கிரஸோடு இணைந்து பணியாற்ற எல்லா கட்சிகளும் கூட்டணி அமைக்க விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு செனாரியோ இப்போ உருவாக்கி இருக்கிறது. இது தேசிய அரசியலையும் தமிழகத்திலையும் ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் உருவாக்கி இருக்குமா, அல்லது இனி வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸினுடைய தலைமையில எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு அணிதிரளும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? சரி, தேர்தல் இன்னும் வந்து ஒரு 8 மாசம் இருக்கு. இல்லை சில கட்சிகள் ஏற்கனவே வந்துருச்சு. இன்னும் இதுக்கு இந்த 8ல் வந்து இன்னும் புது கட்சிகள்லாம் கூட உருவாகலாம். இப்போ ரஜினிகாந்தெல்லாம் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, எப்போ ஆரம்பிப்பாருன்னு தெரியாது. ஒரு வேலை பார்லிமெண்ட்டுக்கு முந்தைய ஆரம்பிக்கிறதா தெரியாது. இந்த மாதிரி புது புது கட்சிகள் கூட வரலாம், பழைய கட்சிகள் இருக்கு. எல்லாமே வந்து இப்போ பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு மாற்றுங்கிறது காங்கிரஸ் தான்.
அதே மாதிரி மோடி அவர்களுக்கு மாற்றும்போது தலைவர் ராகுல் காந்தி தான். அது நேற்று பார்லிமெண்ட்லேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. உலகம் பூரா ஒரே நாளில் ஒரு அக்செப்டபிலிட்டி, அதுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி இப்பவும் சரி. அப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னா அது ராகுல் காந்தி அவர்கள் தான். அகில இந்திய அளவில் முன்னிலைப்படுத்தப்படுற கட்சி எதுன்னா காங்கிரஸ் கட்சி தான். அதோட ஏற்கனவே இப்போ நாங்கள் இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 7-8 கட்சிகள் சேர்ந்து ஒரே அணியா பல்வேறு பிரச்சனைகள்ல செயல்பட்டு இருக்கோம். காங்கிரஸ், திமுக, இந்த மாதிரி நிறைய சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்த மாதிரி முஸ்லீம் லீக், எஸ்டிபிஐ, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து ஒரு அணியா தான் செயல்பட்டு இருக்கோம். இதை தாண்டி இன்னும் சில கட்சிகள் யாராவது நான் சொன்ன இந்த கான்செப்டுக்கு உட்பட்டு காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தப்பட்டு ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் வர்றோம் அந்த அணியில இருக்கோம்னு சொன்னா, சீட்டு யாருக்கு எவ்வளவு சீட்டு, அதெல்லாம் எத்தனை கட்சி வருது, யாருக்கு என்ன பண்ணலாம் இருக்குங்கிறத பொறுத்து அது அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். ஆனா அதுக்கு வந்து பலரும் என்னன்னா காங்கிரஸை வந்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் டிஎம்கேயா இருக்கட்டும், யாருமே வந்து காங்கிரஸோட வர தயார், நாங்கள் பிஜேபியோட போக மாட்டோம், பிஜேபி கூட்டணி கிடையாது, காங்கிரஸோட நாங்கள் வந்து இணைஞ்சு செயல்பட தயார், காங்கிரஸ் தலைமையில் செயல்பட தயார், காங்கிரஸோட நாங்கள் வந்து கூட்டணி இருக்க தயார்னு சொல்லி எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டில் வந்து முன் வருவதே ஒரு நல்ல சமிக்கை தானே அது. சரி, தேசிய அளவுல கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தமிழக அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸோடு சேர்ந்து கூட்டணி வைக்கலாம், அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து மற்ற கட்சிகளுடன் இருக்கக்கூடிய அந்த உறவு, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உறவை வலுப்படுத்தணும் அப்படின்னா கட்சிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள்லாம் முதல்ல களையப்படணும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்குள்ள, தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள ஏதாவது பணிப்போர் இருக்கிறதா, ஏதாவது அந்த குரூப்பா இருந்து அது ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா? கட்சிக்குள்ள எந்த சிக்கலும் கிடையாது. எப்பவுமே நீங்க ஆல் இண்டியா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா கூட இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய்னு ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுல நீங்க வந்து காமராஜர் காலத்துல காமராஜர், சி சுப்பிரமணியம், இப்படி மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, இப்படி போயிட்டு இருக்காங்க. அது வந்து சில பேர் இணைஞ்சு செயல்படலாம், சில பேர் தொண்டர்கள் இணைஞ்சுதான் செயல்படுறாங்க. மாவட்டத்துல கட்சியோட நிர்வாகிகள் இப்ப நான் வந்து மாவட்டமா பூத் கமிட்டி போட்டு எனக்கு 40 மாவட்டம் முடிச்சுட்டேன். எல்லா மாவட்டங்கள்லயும் ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் வராங்க. அவங்க வந்து ஒன்றும் குரூப்பிசம் இல்லை, யாருங்க அவங்க தலைவர் ஒரே தலைவர் தான் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பலப்படம் தான் எல்லாம் இருக்காங்க. சில பேர் கட்சியில் இருக்க முன்னணி தலைவர்ல சில பேருக்கு சில வார்த்தை இருக்கலாம், சில பேருக்கு என்னோட சேர்ந்து நான் தான் தலைவர் அவரோட செயல்படலாம் இருக்கலாம், சில பேர் விரக்தியில இருக்கலாம், சில பேர் வருத்தத்துல இருக்கலாம், 1-2 பேர், அது வந்து ஒரு 5-6 பேருக்குள்ள. அந்த அனுசரணையையும் அந்த அரவணைப்பையும் தருவதற்கு திருநாவுக்கரசு அவர்கள் தவறிவிட்டாரா? அதனாலதான் தலைமையில ஏதாவது மாற்றங்கள் வருமானு நிறைய முக்கியமான தலைவர்கள்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்களே, அதனாலதான் இந்த கேள்வி முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கடந்துதாங்க என்ன ராகுல் காந்தி போட்டாரு. ராகுல் காந்தி போடும்போது இதே முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து திருநாவுக்கரசு போடக்கூடாது, வேற யாராவது போடுங்கன்னா எல்லாரும் சொல்லி அதெல்லாம் கேட்டுட்டு தானே போட்டாரு. 6 மாசம் யோசிச்சுட்டு தானே என்ன போட்டாரு தலைவர் ராகுல் காந்தி. இவங்க எல்லாம் யாரும் எந்த தலைவரும் எனக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுக்கல. தலைவர் ராகுல் காந்தி அவர்களா நேரடியா என்ன போட்டாரு, அவரு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை கேட்ப நான் செயல்படுறேன். ஒரு சில பேர் ஒதுங்கி இருக்கிறது செயல்படுறது அவங்க இஷ்டத்தை பொறுத்தது. அது கட்சியை வந்து 0.01% கூட கீழே பாதிக்காது. எனக்கு தொண்டர்கள் யுனைடெட் அவங்களுக்கு எல்லாருக்கும் தலைவர் ராகுல் காந்தி தான் தலைவர். எல்லா மாநிலங்கள்லயும் எல்லா கட்சிகள்லயும் குரூப்பிசம், கோஷி, அது இது எந்த கட்சியில இல்லை, எல்லாத்துலயும் இருக்குதான் செய்யும். மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஈவன் மாநில கட்சிகள்ல கூட மாவட்ட லெவல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு மாவட்டத்தில் இன்னொருத்தர் பிடிக்காம இருக்கலாம், இன்னும் ஒரு மாவட்டத்தில் இருக்கு இன்னொருத்தர் பிடிக்காம இருக்கலாம். ஒருத்தர் பதவி போச்சுன்னா சில பேர் இணைஞ்சு பரவாயில்லன்னு செயல்படுவாங்க, சில பேர் பதவி போனவொடனே படுத்துவாங்க. இது எல்லா கட்சிகள்லையும் இருக்கிறது. அதனால அது வந்து கட்சியை வந்து எல்லாம் பாதிக்காது. கண்டிப்பாக திருநாவுக்கரசர், உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் 7 தமிழோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உட்கட்சி பூசலாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது, அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்து லீட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி 3வது பெரிய கட்சியாக இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையிலிருந்து பல்வேறு ஆதரவுகள் வரைக்கும் அப்படி தான் இருக்கிறது. அந்த இமேஜை தொடர்ந்து காப்பாற்றிக்க வேணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகம் என்னவாக இருக்கணும், என்னவாக இருக்கும்? இல்லை, காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது வந்து 2004 உருவாச்சு. அது 10 சீட்டு காங்கிரஸுக்கு, 10 சீட்லேயும் வந்து திமுகவோட பெர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸை விட மோசமான சீட்டு கொடுத்தா கூட 60% வாக்குகள் பெற்று சோனியா தலைமையில் காங்கிரஸ் பெரிய வெற்றியை பெற்றது. அப்போ ஜி.கே. வாசன் அவங்க தரப்பு தான் மாநில தலைவராக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக வந்து 2009
திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றி பெற்றது. காங்கிரஸ் வந்து ஈழப் பிரச்சனை சார்பாட்டு இருந்ததுனால ஒரு 8 சீட்டு தோல்வி அடைஞ்சாலும் கூட அந்த டோட்டலாக அந்த அணி வந்து 30 சீட்டுக்கிட்ட அவங்க கைப்பற்றிட்டாங்க. 27 சீட்டு கைப்பற்றினாங்க. ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒன்றா நிற்கும்போது அது ஒரு வெற்றி கூட்டணியாக தான் இருந்தது. மூன்றாவது நடந்த 2014 பாராளுமன்ற தேர்தலில் வந்து 2 பேரும் பிரிஞ்சு போனது வந்து 2 பேருக்கும் பெரிய பின்னடைவு. திமுகவின் பின்னடைவு நம்ம முதல் சுற்றில் பேசணும். காங்கிரஸுக்கும் அது ஒரு பின்னடைவு தான். காங்கிரஸோட பலம் 4.3% என்று ஆகி அதனாலே காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்படக்கூடிய அளவுக்கு வந்து ஜி.கே. வாசன் அவர் தலைமையில் தமாக உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிளவு ஏற்படைய அளவுக்கு அந்த கூட்டணி இல்லாதது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்தது. இப்பவும் காங்கிரஸுக்கு வந்து அப்படி ஒரு கூட்டணி அவசியம்னு இருக்குது. ஆனால் என்ன காரணத்தால் வந்து அந்த கூட்டணி முறிஞ்சதுன்னா 2009 16 இடங்களை வந்து காங்கிரஸ் போட்டியிட்டது. அதே அளவுக்கு வந்து காங்கிரஸ் 2014 நிச்சயமா இரட்டை இலக்கத்தில் எதிர்பார்த்திருப்பாங்க. இப்பவும் திருநாவுக்கரசர் சொல்ற மாதிரி சீட்டில் வந்து காங்கிரஸ் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா 2 பேருக்குமே ஒருத்தருக்கு தேவை இன்னொருத்தருக்கு தேவைன்னு இருக்கும்போது வந்து இவங்களுக்கும் ஒரு பார்கெனிங் பவர் இருக்கிறதுனால கடுமையாக ரொம்ப டஃப்பாக இப்போ திருநாவுக்கரசர் அவர்கள் பேசும்போது கூட அந்த கூட்டணி அலையன்ஸ் விஷயமெல்லாம் வந்தது அப்படின்னா எந்தெந்த கட்சிகள் வராங்க எவ்வளவு சீட்டு ஒதுக்குறோமோ அதனுடைய அடிப்படையில் தான் யார் கூட அலையன்ஸ் அப்படிங்கிறது இப்ப இருந்தே அவங்க அதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்படின்னா தமிழகத்துல அவங்களுடைய வியூகம் என்னவாகத்தான் இருக்கும்? ராகுல் காந்தியினுடைய வியூகம், ஏன்னா அமித்ஷாவினுடைய வியூகத்தை பத்தி பலரும் பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்துல ராகுல் காந்தியினுடைய வியூகம் என்ன? 2004 2009 மாதிரி ஒரு நல்ல கூட்டணி பெற்று அந்த கூட்டணியில வந்து இரட்டை இலக்கத்துல சீட்டு வாங்கி களங்காணுங்கிறத அவங்களோட நிச்சயமா அவங்க வீகமா இருக்க முடியும். அடுத்தபடியாக வந்து இந்த வீகத்துல வந்து தங்களுக்குள்ள ஒரு அப்பர் ஹேண்ட், தங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை அந்த கூட்டணியில் அதிகரிச்சுக்கிட்டு தாங்கள் விரும்பக்கூடிய கமலஹாசன், திருமாவளவன் போன்றவங்கள்லாம் வந்து இந்த ஒரு பெரிய அணியா 2004 உருவாக்குன மாதிரி ஒரு பெரிய அணியா தினகரன் போன்றவங்க வந்தாங்கன்னா தினகரன் இந்த மாதிரி அதில் வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கும் அகாமடேஷன் வாங்கி கொடுத்து ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸ் உருவாக்கி 2004 ஃபுல்லாக ஸ்வீப் பண்ண மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு கட்டமைக்க முடியுமாங்கிறதான் காங்கிரஸுக்கு முயற்சியாக இருக்கும். இது வந்து அதிகபட்ச முயற்சி வந்து மத சார்பற்ற என்று சொல்லக்கூடிய கட்சிகள் எல்லாம் பாஜகவுக்கு எதிராக ஒருங்கிணைத்து மிகப்பெரிய 2004 மாதிரி பெற்ற ஒரு வெற்றியை பெறணும்னு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியாக இருக்கும். குறைந்தபட்சம் அவங்க வந்து இரட்டை இலக்கத்துக்கு குறைஞ்ச சீட்டை திமுக வாங்க மாட்டாங்கன்னு தான் நான் கருதுறேன். அதுல ரொம்ப கடுமையா பார்கெயின் பண்ணுவாங்க. கொள்கைகள், மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவு, இது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு சீட் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணியை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிகிறது. அது காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரியான வியூகத்தோட இந்த தேர்தலை எதிர்வரக்கூடிய தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் நியூஸ் 7 தமிழோட அரங்கத்துக்கு வந்து பயணிருக்கு. மிக்க நன்றி. இத்தோடு இன்றைய செய்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ்.